Good morning, students. Today we are going to see day 7 grammar syllabification for 8th standard. 8th standard குரிய syllabification இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Motivation: the teacher elicits answers from the students. First one, how many vowel letters are there in English? There are 5 letters. எத்தனை vowel letters இருக்கு? 5 letters இருக்கு, isn't it? A, E, I, O, U. அதாவது நம்ம எழுதும்போது எழுதுவோம்ல தமிழில் ஆ டு அவ் வரைக்கும், அதே மாதிரி ஏ, இ, ஐ, ஓ, யூ அப்படின்றது vowel letters. So these are called vowel letters. How many vowel sounds are there in English? Vowel sound என்னது? உயிரெழுத்து சவுண்டு. அதெல்லாம் உயிரெழுத்துக்கள் மாதிரி சொல்லக்கூடிய எழுத்துக்கள் ஏஇ ஐ ஓ யூ. பட் ப்ரொனவுன்சியேஷன் சவுண்டு சொல்லும் போது அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ இந்த மாதிரி ப்ரொனவுன்சியேஷனில் வரக்கூடிய வேர்ட்ஸுக்கு தான் என்ன சொல்கிறோம்? வவ்வல் சவுண்டுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி எத்தனை சவுண்ட்ஸ் இருக்குது? 20 சவுண்ட்ஸ் இருக்குது. There are 20 vowel sounds in English. How many consonant sounds are there in English? There are 24 sounds. Consonant sounds என்னது? மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து. அதாவது உயிர்மெய் எழுத்துனாலும் சரி, மெய் எழுத்துனாலும் சரி. கா கா கி கி சொல்கிறோம்ல, கா கா கி கி சா டா நா. எப்படி வருது? டானா என்னது? இட்டு கூட்டல் டா தான், சாரி இட்டு கூட்டல் ஆ தான் டா. அப்போ த லெட்டர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் கான்சனன்ஸ். மெய்யெழுத்தில் ஆரம்பிக்குது இல்லையா? உயிர்மெய் எழுத்து எப்படி உருவாகுது? மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்தது தான் உயிர்மெய் எழுத்து. அப்படி எழுதும்போது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மெய்யெழுத்து சவுண்டு வருது. ஸோ இட் இஸ் கால்ட் கான்சனன்ட் சவுண்ட்ஸ். ஸோ ஹவு மெனி கான்சனன்ட் சவுண்ட்ஸ் ஆர் தேர் இன் இங்கிலீஷ்? தேர் ஆர் 24 சவுண்ட்ஸ். ஹவு டு வி ப்ரொனவுன்ஸ் அ வேர்டு? வி ப்ரொனவுன்ஸ் ஈச் சிலபல் அண்ட் ப்ரொனவுன்ஸ் தி வேர்ட்ஸ். ஸோ வி ப்ரொனவுன்ஸ் ஒவ்வொரு சிலபல் அசை சொற்கள்னு சொல்லுவோம். தமிழில் அசை சொற்கள்னு சொல்லுவோம். we pronounce each syllable and pronounce the word. ஒவ்வொரு சிலபலாக பிரித்து நம்ம அந்த வேர்டை உச்சரிப்போம். syllable. A syllable is a combination of alphabet which makes a dominant vowel sound. ஸோ சிலபல்ன்றது என்னது? காம்பினேஷன் ஆஃப் ஆல்பபெட் லெட்டர்ஸோட அந்த கலவை தான் அது. அது எப்படி அதை எதை பொறுத்து ஆரம்பிக்கும்? அந்த வவ்வல் சவுண்டை பொறுத்து ஆரம்பிக்கிறதுக்கு பேர் தான் சிலபல்னு சொல்லும். Or a syllable is a unit of pronunciation having one vowel sound with or without surrounding consonants. அல்லனா என்னது? ஒன்று ஆல்ஃபபெட் வச்சு வரும், அப்படி இல்லைன்னா syllable is a unit of pronunciation have one vowel sound. நிறைய வேர்ட்ஸ் நிறைய யூனிட்டாக சேர்ந்துருக்கும் அந்த லெட்டர்ஸு. பட் என்ன சொல்லலாம்? அந்த வவ்வல் சவுண்டு ஏதாச்சும் ஒரு வவ்வல் சவுண்டு அதில் இருக்கும். அல்லது வித்தவுட் சரௌண்டிங் கான்சனன்ட், வித்தவுட் சரௌண்டிங் கான்சனன்ட், வெறும் கான்சனன்ட்ஸ் மட்டும் வச்சு நம்ம அந்த வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். அதாவது அந்த லெட்டரை ஒரு அசைச்சொல்லாக எடுத்துக்க மாட்டோம். ஹவு டு பிரேக் வேர்ட் இன்டு சிலபல்? எப்படி நம்ம சிலபலாக வேர்டை பிரேக் பண்ணி அதை உடச்சி பிரிக்க முடியுன்றது. டிவைட் ஆர் பிரேக் டு மிடில் கான்சனன்ட். டிவைட் ஆர் பிரேக் டு மிடில் கான்சனன்ட். மிடில் கான்சனண்ட்டாக டிவைட் பண்ணணும். If two consonants are there in between the vowels, இப்போது 2 consonant 2 consonant letters ஒரு vowelsக்கு இடையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. then break 2 consonants. அப்போ எப்படி இதை பிரிக்கிறது? மீன்ஸ் வவ்வல் சவுண்டு ரைட்டு, கான்சனன்ட் சவுண்டு ரைட்டு, இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். பட் 2 வவ்வல்ஸ் 2 கான்சனன்ட் சவுண்டு இருக்குது. அப்போ அந்த 2 கான்சனன்ட் சவுண்டையும் முன்னாடி இருக்க லெட்டரோடு சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமா அல்லது அடுத்த லெட்டரோடு சேர்ந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமா அப்படின்ற டவுட் வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? vowels then break it 2 consonants 2 கான்சனன்ட்ஸாக பிரிக்கணும். ஷட் பாருங்க, ஷட், deny, low, கம், பூ. பாருங்கள் கம்ப்யூட்டர் எப்படி பிரிச்சுருக்காங்க பாருங்கள். கம்ப்யூட்டர் பாருங்கள். கம் இம்மு என்னது? கான்சனன்ட் சவுண்டு isn't it? பி பியும் கான்சனன்ட் சவுண்டா? 2 எம்மும் பியும் பாருங்கள் இங்கே பாருங்க. சட் டென் எல் சடன் எல். சடன்லின்றதை தான் அங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. சடன்லின்னு வரும் பாருங்கள்.
பியூ எம் பியூ ரெண்டுமே வந்து மெய்யெழுத்து கான்சனன்ட் சவுண்டு. அதை எப்படி பிரிச்சுருக்காங்க பாருங்கள். இந்த எம்மை வந்து முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. கம் பியூ டர் டர் யூ யூவும் வவ்வல் சவுண்டு கிடையாது. அது வவ்வல் லெட்டர் தான். யூ வந்து நம்ம வவ்வல் லெட்டர்னு சொல்லி கம்பேர் பண்ணக்கூடாது. யூன்றது வவ்வல் லெட்டர் கிடையாது. வவ்வல் சவுண்டு கிடையாது. யூன்றது கான்சனன்ட் சவுண்டில் வருது. ஸோ கம்ப்யூட்டர். ரிமெம்பர் கான்சனன்ட் exceptions cannot divide these consonants. ஸோ என்னது இந்த மாதிரி கான்சனன்ட்ஸை டிவைட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சிஹெச் பிஹெச் டிஹெச் எஸ்ஹெச் டபிள்யூஹெச். see the example பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லும்போது சியையும் ஹைச்சையும் பிரிக்கக்கூடாது. மிஸ் சியும் கான்சனன்ட் சவுண்டு தானே, ஹெச்சும் கான்சனன்ட் சவுண்டு தானே அப்படின்னு பிரிக்கக்கூடாது. அதை எப்போயுமே ஒரே இதாக தான் டிவைட் பண்ணணும். பர்ச்சேஸ், எலிஃபண்ட், மதர், ஃபாதர், கேஷ்யூ, ஃபேஷன் ஷன். அப்போ என்னது FASHION பாருங்கள். 4 லெட்டர் 5 லெட்டர் இருக்குது. பட் ஒரே ஒரு வவ்வல் சவுண்டு தான் நமக்கு வருது. ஷன் அப்படின்ற அப்படின்ற ஒவ்வொரு சவுண்டு தான், ஒரே ஒரு சவுண்டு தான் வருது. தென் தேர்ட் ஒன் டிவைட் பிஃபோர் ஒன் மிடில் கான்சனன்ட். எப்படி இது ஒரு மிடில் கான்சனன்ட்டு முன்னாடி இருக்கும்போது எப்படி பிரிக்கிறது? இஃப் தேர் இஸ் ஒன்லி ஒன் கான்சனன்ட் இன் த மிடில் then break before the consonants. ஸோ ஒரே ஒரு கான்சனன்ட் நடுவில் ஒரே ஒரு கான்சனன்ட் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும்? பிஃபோர் அந்த கான்சனன்ட்டுக்கு முன்னாடியே பிரிச்சிடணும். பாருங்கள். டு ப்ளே, டு நைட், டு ப்ளே, டு நைட். அப்போ அந்த பி ஒரே ஒரு நடுவில் ஒரே ஒரு கான்சனன்ட் லெட்டர் இருக்குது. அந்த பி கான்சனன்ட்டுக்கு முன்னாடியே பிரிச்சிடுறாங்க. LE holds the alphabet placed before LE. பாருங்கள். LE forms one syllable. So divide or break before the alphabet when LE is there in a word. ஒரு வேர்டில் வந்து LE இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி பிரிக்கணும்? நம்ம அந்த கான்சனன்ட்டுக்கு முன்னாடியே அதை பிரிச்சிடணும். ஹம்பிள். அப்போ LE அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹம்பிள் ஹம்பிள். அப்போ பி அந்த கான்சனன்ட்டுக்கு முன்னாடியே பிரிச்சிடணும். ட்ரபிள் trouble, TROU, bill, BLE. இப்போ அந்த பிக்கு முன்னாடியே அதை பிரிச்சிட்டாங்க. பிக்கு எல்இயை வந்து பியோட சேர்த்து பிரிச்சிட்டாங்க. தென் லிட்டில், LITT, LA, லிட்டில். செப்பரேட். ஃபிஃப்த்து ரூல்ஸு செப்பரேட் டூ ஸ்மால் மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் which has vowel sounds in a word. அப்போது ரெண்டு ஸ்மால் மீனிங்ஃபுல் ரெண்டாக பிரித்தோம்னாலும் தனித்தனியாக மீனிங் கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸ் இருந்தால் அதை வந்து எப்படி பிரிக்கணும்? அந்த வவ்வல் சவுண்ட் ஒவ்வொருலேயும் ஒவ்வொரு வவ்வல் சவுண்ட் வந்து மீனிங்ஃபுல்லாக வர மாதிரி பிரிக்கணும். பாருங்கள். கீபோர்ட். பாருங்கள். மூன் லைட். இதை நம்ம MO ஒன்றை பிரித்து ON ஒன்றை பிரிக்கக்கூடாது, சேர்த்து தான் பிரிக்கணும். மூன் லைட். milkman. Then sixth rules, prefix and suffix are separate syllable. Prefix suffix வந்து separate syllable பிரிக்கணும். unaware, unwell, unwell, prepared அப்படின்னு சொல்லக்கூடாது, சேர்த்து சொல்லக்கூடாது, அதை தனியாக பிரித்து தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். unwell, prepaid, prepare, rewrite, recycle. சஃபிக்ஸ் பாருங்கள். hopeless, aimless, careful, helpful, government, development. Seventh rules, though Y is a consonant, Yன்றது ஒரு கான்சனண்ட்டாக இருந்தால் சம்டைம்ஸ் இட் ஆக்ட்ஸ் அஸ் ஏ வவ்வல். பாருங்கள். ஒய் வர இடத்துல அது கான்சனண்ட்டாக இருந்தாலுமே அது என்ன ஆகும்? வவ்வல் சவுண்டாக ஆக்ட் பண்ணும். when it comes at the end of a word, it is pronounced I. பாருங்கள். சிட்டி, சி. அப்போ ஈன்ற ப்ரொனவுன்சியேஷனில் முடியுது. சிட்டி, ஹாப்பி. தென் டுகெதர் பாருங்கள். செக் இஃப் டூ vowels are together. இப்போ ரெண்டு vowels வந்து சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இஃப்
two vowels are together, then consider one vowel sound for two vowels. ஸோ ரெண்டு வவல் சவுண்டு சேர்ந்து இருந்துச்சுன்னா ஒரு வவல் சவுண்டை என்ன செய்யணும் நம்ம தென் கன்சிடர் வவல் சவுண்ட் ஃபார் டூ வவல்ஸ். அந்த வவல் சவுண்டை ஒன் வவல் சவுண்டை ரெண்டு வவல் சவுண்டை நம்ம கன்சிடர் பண்ணணும். ரெண்டு இதை வந்து ஒரே வவல் சவுண்டாக சேர்த்து கொண்டு வந்துடணும். போட் பாங்க, ஓன்ற சவுண்ட் இருக்குது, ஆன்ற சவுண்ட் இருக்குது. ஓ ஆ வவல் சவுண்ட் பாருங்கள், ஓ ஆ. அப்போ ரெண்டு வவல் சவுண்ட் அந்த இடத்துல இருக்குது. பட் அதை நம்ம சொல்ல போ ஆட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெண்டு வவலை ஜாயின் பண்ணி ஒரே வவலாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதுதான் அந்த போட். போட். ட்ரீம் ஈ இருக்குது, ஆ இருக்குது. ஆனால் ரெண்டு ஈயும் ஏயும் சேர்த்து ட்ரீம் ஒரே சவுண்டாக சொல்லணும். தென் சவுட், இயர், டை. தேர்ட் ஒன் இ அட் த சைலண்ட். இ வந்து நிறைய லெட்டர்ஸில் நிறைய வேர்ட்ஸில் பார்த்துருப்போ இ வந்து சைலண்ட் லெட்டராக இருக்கும். அந்த சைலண்ட் லெட்டரை எப்படி பார்க்குறோன்னு பாருங்கள். இஃப் த வேர்ட் எண்டிங் இன் இ, if the word ending in e, then e will be silent. Don't consider vowel e sound. Don't consider vowel e sound if e is at the end of the word. ஈன்றது எண்டாக இருக்கும்போது ஈன்றதை நம்ம சைலண்ட்டாக சொல்லும்போது அதை ஒரு vowel லெட்டராகவே கன்சிடர் பண்ணக்கூடாது. ஃபோர்த் ஒன், கவுண்ட் த நம்பர் ஆஃப் vowel sound. எப்படி வந்து எத்தனை vowel sound இருக்குன்றதை கவுண்ட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பாருங்கள், monosyllabic words இருக்குது, disyllabic words, trisyllabic words, tetrasyllabic words and multisyllabic words. monosyllabicனா என்னது, ஒரே ஒரு vowel sound. If one vowel sound in a word, then it is monosyllable. Example, dog, cat, ran, man, stop, smile, dance. If more than one vowel sound in a word, then is multisyllable. So ஒரு vowel soundக்கு மேலேன்னா அது multisyllable-ஆக இருக்கும். Disyllabic words. Diனாலே என்னது, two. If there are two vowel sounds in a word, it is called disyllabic words. Example, inside, remind, repair, beauty. So trisyllabic words. Three என்னது, three. மூணு vowel sound இருந்துச்சுன்னா, if there are three vowel sounds in a word, it is called trisyllabic word. Example, beautiful, beautiful. ஸோ பாருங்கள், beautiful, beautiful. பாருங்கள், BEA. பாருங்கள், ரெண்டு vowel sound இந்த இடத்துல சேர்ந்து வந்துருச்சு. பாருங்கள், ரெண்டு vowel வந்து ஒரே vowel-ஆக சொல்கிறோம் நம்ம. Beautiful, beautiful. Important, important. Different, different. Difficult, difficult. Then tetrasyllabic words, 4 syllables. If there are 4 vowel sounds in a word, it is called tetrasyllabic. அங்கே ராங்காக கொடுத்துருக்காங்கப்பா, ட்ரீசிலபிக்னு சொல்லி. டெட்ராசிலபிக் வேர்ட்ஸ் அது வந்து என்ன சொல்லுவோம் நம்ம, டெட்ராசிலபிக் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், என்கரேஜ்மெண்ட், என்கரேஜ்மெண்ட், டெட்ரா 4 syllable. தென் டெவலப்மெண்ட், development, development. Then multisyllabic words. If there are more than 4 syllables, if there are more than 4 syllables, 4 syllablesக்கு மேலே இருந்தால் நம்ம அதை 5, 6ன்னு சொல்ல தேவையில்லை. We call them multisyllabic words. Example, examination, examination, examination. Students' activity. The teacher writes some words on the blackboard and asks them to split the words and separate the words as mono, di, tri and multisyllabic words. Here they are given some words. இங்கே கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து உங்கள் நோட்டில் செய்யணும்ப்பா, உங்கள் நோட்டில் எழுதணும். அல்லது இங்கே கூட நீங்கள் பிரித்து மேலே 2, 3 அப்படின்னு பிரிக்கணும். ஓகே, they are given certain words. You find out that and write the answer in the book itself. Then evaluation. The teacher writes some words on the board and asks them to put the words in the correct column. Dream. இப்போ பாருங்கள், கீழே வேர்ட்ஸு கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட்ஸை இப்போ நீங்கள் இதை பிரிக்கிறீங்க.
ஸோ யூ கேன் டூ சேம் திங் ஃபார் த above கேட்டகிரி. மேலே இருக்க கேட்டகிரிக்கும் நீங்கள் இதே மாதிரி கொடுக்கணும். இப்போ இங்கே பிரித்த மாதிரி நீ அங்கே பிரிச்சிடுங்க. உங்களோட நோட்லேயும் மோனோசிலபிக் அல்லது இதிலே கூட எழுதிருங்க சேர்த்து. ட்ரீம், டிசைட், shouting, tomorrow, caterpillar, yesterday, purchase, computer, die, early, matter, experiment, imagination. இதில் எதெல்லாம் வந்து மோனோசிலபிள் வருமோ அதை ஃபுல்லாக இந்த பாக்ஸில் எழுதணும். டை சிலபிள்னால் இந்த பாக்ஸ், ட்ரீ சிலபிள்னால் இந்த பாக்ஸ், மல்டி சிலபிள்னால் இந்த பாக்ஸில் நீ எழுதணும். ஓகே ஓகேப்பா. நெக்ஸ்ட்டு டே 8க்குரியது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். டிகிரிஸ் அப்படின்றது என்னது? ஒவ்வொருத்தவங்களோட தன்மை. குவாலிட்டி ஆஃப் அட்ஜெக்டிவ், அதாவது அட்ஜெக்டிவ். குவாலிட்டி ஆஃப் நவுன் இஸ் கால்ட் அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவ் ஒருத்தவங்களுடைய தன்மையை கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் டிகிரிஸ்ன்னு சொல்லுவோம். The teacher reads the following sentences and the teacher may ask the following question. Today is very hot, isn't it? The boys are very sad, aren't they? We enjoyed the holidays, didn't we? Those days were boring, weren't they? I'm not a doctor, am I? So the students may answer for the above questions. The teacher can emphasize a short question. பாருங்கள், ஒரு சென்டென்ஸ் சொல்லி அந்த கொஸ்டினை கொஞ்சம் அதோட தன்மை எம்பசைஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக அவங்களே ஒரு கொஸ்டின் கேட்போம். நம்ம கேட்போம்ல, இன்றைக்கி ரொம்ப ஹாட்டாக இருக்குது இல்லையா அப்படின்னு கேட்போம். வி என்ஜாய் நம்ம ஹாலிடேஸை வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் இல்லையா அப்படின்னு கேட்போம். நான் டாக்டர் இல்லை அப்படி தானே அப்படின்னு கேட்போம். அப்போ என்னென்னா, ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் வரும்போது கொஸ்டின் வந்து பாசிட்டிவாக நம்ம கேட்போம். பாசிட்டிவ் சென்டென்ஸ் சொல்லும்போது நெகட்டிவாக கேட்போம். அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். வாட் இஸ் த கொஸ்டின் டேக்? இப்போ வந்து கொஸ்டின் டேக்னா என்ன? A question tag is a short question which is used to confirm the speaker's statement is correct. கொஸ்டின் டேக் அப்படின்றது என்னென்னா, அந்த ஸ்பீக்கர் பேசுகிற கொஸ்டினை கரெக்டாக, அதாவது அதை கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக சொல்லக்கூடிய கொஸ்டின் தான் அந்த கொஸ்டின் டேக். இட் இஸ் யூஸ் அட் த எண்ட் ஆஃப் அ சென்டென்ஸ். இது எங்கே யூஸ் ஆகுது? ஒரு சென்டென்ஸோட எண்டில் யூஸ் ஆகுது. ஃபார்ம் ஆக்சிலரி வேர்ப். அப்போ அந்த கொஸ்டின் டேகுக்கு மேலே நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஆக்சிலரி வேர்பில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஆக்சிலரி வேர்பில் ஸ்டார்ட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணுங்க? த கொஸ்டின் டேக் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஆக்சிலரி வேர்ப் அண்டு ப்ரோனவுன். ஸோ என்ன நவுன் சப்ஜெக்ட் என்னவோ இருக்கோ அதுக்குரிய ப்ரோனவுன் அண்டு கொஸ்டின் மார்க். எக்ஸாம்பிள், இஸ் ப்ளஸ் ஹி தென் கொஸ்டின் மார்க். பாருங்கள், அந்த ஆக்சிலரி வேர்ப் வந்து ஸ்மால் லெட்டரில் யூஸ் பண்ணணும். அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தென் ஆக்டிவிட்டி 2, கான்ட்ராக்டட் வேர்ப். கான்ட்ராக்டட் verb. The students should know about the contracted or shortened verbs. Be verbs. Contracted verbs na enadhu? Sila be verbs நம்ம கரெக்டாக shortened ஃபார்மில் தெரிஞ்சு வச்சுக்கணும். am not அப்படின்றத என்ன சொல்லுவோம்? am notன்ற வேர்டு வராது. orange, AREN apostrophe T, otherwise AIN apostrophe Tன்னு போகணும். தென் ஆர் நாட்டுன்றது எப்படி போனோம்? AREN apostrophe T. நாட்டுன்னு ஃபுல்லாக போடக்கூடாது. NOTன்னு சொல்லி ஃபுல்லாகவே நம்ம போடக்கூடாது. தென் வாஸ் நாட், wasn't, is not, isn't, were not, weren't. தென் மாடல்ஸ் மே ப்ளஸ் நாட் மெயின்ட், மே நாட் அப்படின்றது மெயின்ட். சால் ப்ளஸ் நாட் சாண்ட். அங்கே பாருங்கள், அந்த எல்லை வந்து ஒமிட் பண்ணியிருப்பாங்க. SHA LLN apostrophe T போடக்கூடாது. SHAN apostrophe T. Then can plus not can't, CAN apostrophe T. Will plus not won't. Then might plus not might, mightn't. Should plus not shouldn't. Could plus not couldn't. Have verbs. இல்லை have verbs பாருங்க. have plus not haven't. has plus not hasn't. ரொம்ப ஈஸியாக அந்த have verbs. be verbsனால் என்னது? is, was, am வரதெல்லாம் be verbs. have verbsனால் என்னது? has, have, had வந்து have verbs. do verbs வந்து do, does, did. do plus not வந்துச்சு என்னது? don't. does not, doesn't. did not, didn't. activity 3,
how to frame a question tag. How to frame a question tag. Question tag எப்படி நம்ம frame பண்ணணும். Rule number 1. An auxiliary verb plus pronoun is equal to question tag. Question tag simple formula என்னது? auxiliary verb ஒரு pronoun சேர்ந்தது தான் question tag. If the sentence is positive, the tag is in negative. Sentence positive அந்த tag எப்படி இருக்கும்? Negative. ரெண்டு வேர்டில் தான் வரணும் அந்த question formation. If the sentence is negative, the tag is in positive. The teacher explains if there is a word not in the sentence, it is negative. If there is a sign of negative, it is positive. So no sign of negative. அதாவது நாட்டுன்ற வேர்டு டைரக்டாவோ அல்லது இன்டைரக்டாவோ மென்ஷன் பண்ணியிருந்தால் அது நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவாக மீன் பண்ணுற மாதிரி சைன் எதுவுமே அங்கே இல்லாட்டினா அதை வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸாக நம்ம நினச்சிடணும். சென்டென்ஸ் பாருங்கள், பாசிட்டிவ்னா அது நெகட்டிவ் ஆகும், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக மாறும். ரூல் நம்பர் 2. தேர் மஸ்ட் பி எ கமா ஆஃப்டர் எ சென்டென்ஸ். கண்டிப்பாக அந்த சென்டென்ஸுக்கு அப்புறம் என்ன வரணும்? கமா வரணும். அந்த முன்னாடி இருக்கிறத பாருங்கள், முன்னாடி இருக்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும். டுடே இஸ் வெரி ஹாட், கமா போட்டு isn't it போட்டிருக்காங்க. இன்னும் பாருங்கள், ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் டுடே இஸ் வெரி ஹாட் போட்டு அண்டு isn't it அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ரோல் படி தேர் மஸ்ட் பி எ கமா ஆஃப்டர் எ சென்டென்ஸ். கொஸ்டின் டேக் சுட் பி இன் ஸ்மால் லெட்டர்ஸ். அதையும் மைண்டில் வச்சுக்கணும். கொஸ்டின் டேக் என்ன வரணும்? நமக்கு ஸ்மால் லெட்டர்ஸில் வரணும். Then he is a teacher, isn't he? He is a teacher, isn't he? Then positive sentence takes a negative. Positive sentence takes a negative. ஆக்சுவலாக வந்துப்பா இது வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனே கிடையாது. டைட்டில் வந்து கொஸ்டின் டேக். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனாக அப்ஜெக்டிவை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறது. இது வந்து கொஸ்டின், அது வந்து நம்ம முன்னாடி சாப்டர்லேயே பார்த்தோம். நம்ம இது வந்து டைட்டில் வந்து கொஸ்டின் டேக்குன்னு தான் வரும். Let's see some examples. Mr. Paul is a teacher. The sentence is positive. So the question tag is in negative. Isn't. Is plus not isn't. Instead of Mr. Paul, we use he. Mr. Paul is another male. Gents. அப்போ நம்ம என்ன pronoun யூஸ் பண்ணணும்? He. பிரதிபெயர்ச்சொல். பிரதிபெயர்ச்சொல் he யூஸ் பண்ணணும். We use he pronoun. So the question tag isn't he. Sina goes to school regularly. Positive sentence, tag is in negative. So goes to school regularly. Goesன்றது எப்படி பிரிக்கணும்? இப்போ வந்து auxiliary verb நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. be verb, have verb, do verbs. auxiliary verb ஓப்பனாக நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிடலாம். இப்போ auxiliary verb நம்ம கண்ணுக்கு தெரியாதுன்னா மெயின் வேர்ப்லேருந்து பிரிக்கணும். ஃப்யூச்சர் டென்ஸுக்கு பிரச்சனையே இல்லை. வில், சால் அப்படின்றது வந்துடும், பார்த்துடலாம். ப்ரெசண்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் தான் நமக்கு வந்து அங்கே டவுட்டாக இருக்கும். இப்போ அங்கே சீனா கோஸ் டு ஸ்கூல் ரெகுலர்லி. கோஸ்ன்றது மெயின் வேர்ப். மெயின் வேர்பில் கோஸ் என்னது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ கோஸ்ன்றதை எப்படி பிரிக்கலாம்? டஸ் ப்ளஸ் கோ. அந்த மெயின் வேர்பை ரூட் வேர்பை மட்டும் பிரிச்சிடணும். ரூட் வேர்ப் இதில் என்னது? கோ. ரூட் வேர்ப் என்னது? கோ. அப்போ இஎஸ்க்கு பதிலாக டஸ். இப்போ இந்த மெயின் வேர்பை விட்டுட்டு டஸ் ப்ளஸ் நாட் டஸ்ன்ட். சீனான்றது என்னது? கேர்ள். ஸோ ப்ரோனவுன் இஸ் சி. டேக் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க? டஸ் இன் சி. சீனா கோஸ் டு ஸ்கூல் ரெகுலர்லி. சீனா ரெகுலராக ஸ்கூலுக்கு போகிறா இல்லையா அப்படின்னு கேட்போம். இப்போ டஸ் இன் சி. we can solve any problem. he can solve any problem. பாருங்கள், இது கொஸ்டின் சென்டென்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். இப்போ இதில் பாருங்கள், he can solve any problem. அவளால் எந்த ப்ராப்ளம்னாலும் சால்வ் பண்ண முடியும். can't he என்ன சொல்ல நம்ம? can't he. இப்போ இங்கே கொஸ்டின் சென்டென்ஸ் வராது, இது நார்மல் சென்டென்ஸ் தான். கேன் he சால்வ் எனி ப்ராப்ளம் வந்தால் தான் அது கொஸ்டின் சென்டென்ஸு. இது நார்மல் சென்டென்ஸாக நம்ம தான் அதுக்கு கொஸ்டினை மாற்றுறோம். ஒரு கொஸ்டின் சென்டென்ஸுக்கே கொஸ்டின் டேக்கு உருவாக்க முடியாது. இங்கேயும் பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. அந்த கொஸ்டின் மார்க்கை ரிமூவ் பண்ணிடும். can't he பாருங்கள், CAN apostrophe T he. Then we should help the poor. ஸ்மால் லெட்டரில் தான்ப்பா வரணும். can't see ஸ்மால் லெட்டரில் வரணும்.
அங்கே மாற்றி போட்டிருக்காங்க. அதே போல் இங்கேயும் should into S small letter, R into A small letter. We should help the poor, shouldn't we? I am a teacher. I am a teacher என்னது பாசிட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவ்னா என்ன மாற்றணும், நம்ம நெகட்டிவாக மாற்றணும். அப்போ ஆம் ப்ளஸ் நாட்டுன்னு போடணும். ஆக்சிலரி வேர்பு ஆம் இருக்குது, அதோட நாட் போடணும். பட் ஆம் நாட்டுன்ற வேர்டுக்கு பதிலாக அங்கே ஷார்ட் ஃபார்மில் நம்ம என்ன பார்த்தோம், ஆரஞ்ச் அல்லது ஏஐஎன் அப்போஸ்ட்ரஃபி டீன்னு போட்டோம். ஸோ ஆரஞ்ச் ஐ. இங்கே நம்ம ப்ரோனவுன் மாற்றவே தேவையே கிடையாது, ஏன்னா ஆக்சுவலாகவே அங்கே ப்ரோனவுனே கொடுத்துருக்காங்க. Then a negative sentence takes a positive question. நெகட்டிவ் சென்டென்ஸ் என்னவாக இருக்கும், பாசிட்டிவ் கொஸ்டின்டாக எடுக்கும். வி ஆர் நாட் கவர்ட்ஸ், ஆர் வி பாருங்க, ஆர் நாட் இது நெகட்டிவ். ஸோ ஆக்சுவலாக நம்ம அந்த நாட்டை எடுத்துகிட்டு ஆர் வி அப்படின்றத போட்டுரும். தென் it is a negative sentence, so tag must be in positive. She is not a dancer, is he? She is not a dancer, is he? You cannot solve it, can you? You cannot solve it, can you? They did not win the medal, did they? Not a ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்படியே ஆக்சிலரி வேர்ப் போட்டு எல்லாமே ப்ரோனவுன்லேயே கொடுத்துருக்கனால நம்ம ப்ரோனவுன் மாற்றுறோம். We do not hate others, do we? இந்த லாஸ்ட் சென்டென்ஸில் பாருங்கள், ராணின்றது ஃபீமேல், ஸோ we cannot see. Rani does not come late to school, does she? The following negative words requires positive question tag. ஸோ இந்த நெகட்டிவ் டைரக்டாக நாட்டுன்ற வேர்டுக்கு பதிலாக மீதி உள்ளதையும் நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸாக கன்சிஸ்ட் பண்ணிக்கணும். பாருங்க, நெவர், நன், நோ ஒன், ரேர்லி, scarcely, seldom, few, little, nothing. ஸோ இது எல்லா வேர்ட்ஸுமே நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு நெகட்டிவ் ஃபார்மாக நம்ம இதை எடுத்துக்கிறோம். ஃபியூ வந்தாலும் அது நாட்டுன்ற மீனிங் தான் கொடுக்கும். ஐ ஹவ் நெவர் சீன் த தாஜ்மஹால், ஹாவ் ஐ? ஐ ஹவ் நெவர் சீன்னா நெவர்னா நெகட்டிவ், அப்போ அப்படியே ஹாவ் ஐ போட்டுரும். ஃபியூ பாய்ஸ் அட்டெண்டட் த மீட்டிங். இப்போ இங்கே இந்த ஐன்று போகிற இடத்துல கவனிக்கணும், ஐ எப்போயுமே எங்கே வந்தாலும் கேபிட்டலில் தான் வரும். I have never seen the Taj Mahal, have I? Few boys attended the meeting. Fewனா அது எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். Did they? Few boysன்றது என்னது, ப்ளூரல் நாம். ஸோ அங்கே தேன்ற வேர்டை யூஸ் பண்ணோம் ப்ரோனவுனா. I have nothing, have I? None of the girls sang well. None of the girls sang well. Did they? It happens rarely, does it? It happens rarely வந்து does it? ஹேப்பன்ஸ்ன்றது என்னது, உங்களுக்கு மேலே பாருங்கப்பா, நன் ஆஃப் தி கேர்ள்ஸ்னால் நெகட்டிவ் சென்டென்ஸ். சாங்னானது அந்த வேர்டோட பாஸ்டன்ஸ் இல்லையா, அந்த வேர்போட பாஸ்டன்ஸ். அப்போ பாஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா என்ன மாற்றணும், அதுக்கு ரூட் வேர்ப் என்னது, சிங்கு. டிட் ப்ளஸ் சிங் தான் என்னது, சாங்குன்னு சொல்கிறோம். ஸோ டிட் தே. இட் ஹேப்பன்ஸ் ரேர்லி, டஸ் இட். ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி. த டீச்சர் ரைட் சம் சென்டென்ஸ் ஆன் த போர்ட் அண்ட் ஆஸ்க் த கொஸ்டின்ஸ் to frame the question tag. The teacher helps them and there. பாருங்க, இப்போ இதுக்கு நான் ஆன்சர் எழுதியிருக்கேன். ரமணி works in a factory. ரமணி works in a factory. அப்போ ரமணின்றது என்னது, சி ஃபீமேல். டஸ்இன்ட், ஒர்க்ஸ்ன்றது சிம்பிள் ப்ரெசன்ட், ஒர்க் ப்ளஸ் டஸ்ன்னு பிரிக்கணும். ஸோ டஸ்இன் சி. இந்த சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ் ஃபார்ம், சாரி பாசிட்டிவ் ஃபார்ம். ஸோ வி கேன் ஆட் நெகட்டிவ். டஸ்இன் சி. நிறைமதி டஸ் நாட் டீச் இங்கிலீஷ். டஸ் சி நெகட்டிவாக இருக்கனால பாசிட்டிவ், அப்படியே மோட்டுறோம். நிறைமதின்றது ஃபீமேல், சி. தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், ஆர் இன்ட் தே. தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், ஆர் இன் தே. ஃபியூ கேர்ள்ஸ் சப்மிட்டட் த ப்ராஜெக்ட். டிட் தே. இப்போ இங்கே வந்து டிடின் தே வரும்பா, சாரி டிட் தே தான் வரும், ஏன்னா இது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஃபியூன்றது இல்லை, அதனால் டிட் தே. மாலதி வாஸ் டூயிங் ஹேர் ஹோம்ஒர்க், வாஸ் இன் சி. வாஸ் போட்டு அந்த என்னது ஃபீமேலுக்குரிய சி, வாஸ் இன் சி. ஐ எம் நாட் அன் இன்ஜினியர், ஆம் ஐ? ஹி ஹாஸ் நத்திங் இன் ஹிஸ் பாக்கெட், ஹேஸ் ஹி? ஹி ஹாஸ் நத்திங் இன் ஹிஸ் பாக்கெட், ஹேஸ் ஹி? அவர் ஸ்கூல் ஒன் த கப். ஒன்னு பாஸ்டன்ஸ், வின்னோட பாஸ்டன்ஸ். அப்போ பாஸ்டன்ஸ் எப்படி பிரிக்கணும், டிட் ப்ளஸ் வின். டிடின்ட் வி. வி ஈட் ரைஸ், டோன்ட் வி. வி ஈட் ரைஸ், டோன்ட் வி.
She could win the match. Could see. Then the teacher writes some sentences and asks the students to frame the question tag. This pen does not write well, does it? Does it not இருக்கனா does it? I am your friend, aren't I? I am your friend, aren't I? She is not our teacher, is she? The HM gave away the prizes. gaveன்றது verb ஓட past tense. அப்போ give plus didn't he? We should respect the elders, shouldn't we? Okay, so okay students, இன்னைக்கு இந்த வாரம் வந்து ஹோம்ஒர்க் உனக்கு யூனிட் 6 யூனிட் 6 ஒர்க் ஷீட்டு 1-2 தான் இருக்குது. ஸோ அதுக்குரிய லிங்க்கை டச் பண்ணி இந்த அந்த ஒர்க் ஷீட்டையும் முடிச்சிடுங்க. ஓகே, தேங்க்யூ டு ஆல்.